பீச் கிரிக்கெட் இந்த விளையாட்டுப் போட்டியின் தொடர்ச்சியாக ஃபுட்பால் மற்றும் ஜூன் 1, 2 ஆகிய தேதிகளில் கலை நிகழ்ச்சிகள், உள்ளூர் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் குழந்தைகள், மகளிர் என அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது. இறுதியாக கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அதில் பங்கு பெறுவதற்கு பிரபலங்கள், ஆர்டிஸ்ட் எல்லாம் கலந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற விளையாட்டு அணிகளுக்கு மற்றும் அடுத்தடுத்து விளையாட இருக்கின்ற அணிகளுக்கும் ஒரு அறிவிப்பு. தயவு செய்து திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீரர்கள் மட்டுமே பங்கு பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் சுற்றில் ஒரு சில தகவல்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். வெளியிலிருந்து எங்களை ஏமாற்றும் நோக்கில், அதாவது நீங்கள் பரிசு வெல்ல வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீரர்கள் அல்லாது வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து விளையாடி இருக்கின்றீர்கள். எனவே இன்றிலிருந்து நேற்றிலிருந்து அது கடைபிடிக்கப்பட்டது. இன்றிலிருந்தும் உங்களிடம் அறிவிப்பு மற்றும் உங்கள் மூலமாக கையெழுத்து வாங்கப்பட்ட பேப்பர் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அது என்னவென்றால், நாங்கள் அது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம். இங்கு நடத்தக்கூடிய எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் கூறிய விதிமுறைகளுக்கு ஏற்று எங்களுடைய வீரர்கள், ஆக திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீரர்கள் மட்டுமே நாங்கள் கொண்டு வந்து விளையாடுகின்றோம். அவ்வாறு நாங்கள் வேறு ஏதேனும் ஊரை சார்ந்த, திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு அப்பாற்பட்டு ஊரை சார்ந்த வீரர்கள் இதில் கலந்து கொண்டது அறியப்பட்டால் நாங்கள் உடனடியாக இந்த மேட்சில் இருந்து, இந்த டோர்னமெண்டில் இருந்து முழுவதுமாக டிஸ்குவாலிஃபை என்ற முறையில் வெளியேற்றப்படுவதற்கு நாங்கள் முழு சம்மதம் அளிக்கின்றோம் என்று நாங்கள் உங்கள் மூலம் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கப்பட்டுள்ளோம். எனவே தயவு செய்து அடுத்தடுத்து வருகின்ற அணிகள் இதனை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இந்த விளையாட்டு உங்களுக்காகவே நாங்கள் இந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தப்படுகின்றது. எனவே நீங்கள் யாரையும் ஏமாற்றும் நோக்கில் இந்த விளையாட்டு விளையாடுத்தவர்கள் உங்களுடைய முழு திறமையை பயன்படுத்தி, உங்களிடம் உள்ள வீரர்களை மட்டுமே பயன்படுத்தி விளையாட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். வரும் முதல் பந்து வைட். இன்றைய தினத்தின் 11வது நாள் ஆட்டத்தில் இன்று முதல் பந்து வைட் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரூர் பேட்டிங் செய்து கொண்டிருக்கின்றது, காணத்தூர் அணியினர் ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு அகலப்பந்து. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சா என்று பார்க்க வேண்டும். ஒரு ஓட்டம் மட்டுமே. இன்றைய தினத்தின் வெதர் ஃபோர்காஸ்ட் நல்லா இருக்குது. பவுண்டரியா? 2 ஓட்டங்கள். போர்ட் என்ற முறையில் திருப்பூரூர் பேட்ஸ்மேன் வெளியேறுகின்றார். ஒவ்வொரு தினமும் காலையில் துவங்கப்படுகின்ற மேட்ச்
விளையாடுவதற்கு சுறுசுறுப்பு இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட்ரி பாக்ஸில் இருந்து அந்த தொய்வு இருக்கின்றது. இருந்த போதிலும் ஆட்டத்தின் விறுவிறுப்பு, சிக்ஸும் பவுண்டரியுமாக அடிக்கப்பட்டால் இங்கு சுற்றிருக்கின்ற அனைவருக்கும் அது குதூகலமாக இருக்கும். ஆஹா ஆஹா, மூக்கு மேல ராஜா இல்லை, 2 ஓட்டம். பவுண்டரியா? பவுண்டரி, பவுண்டரி. 11ஆம் நாள் ஆட்டத்தின் முதல் ஆட்டத்தில் முதல் பவுண்டரி அடிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக முதல் சுற்றில் விளையாடிய அணிகள் சராசரியாக ஒவ்வொரு அணியிலும் திறமை வாய்ந்த வீரர்களை கண்டறிவது கடினமாக இருந்தது. இரண்டாம் சுற்றில் வெற்றி பெற்று, முதல் சுற்றில் வெற்றி பெற்று இரண்டாம் சுற்றில் விளையாடுபவர்கள் தரம் வாய்ந்த அணிகளாக, பலம் வாய்ந்த அணிகளாக இருக்கின்றார்கள். எனவே அடுத்தடுத்து வர ஆட்டங்கள் விறுவிறுப்பாகவும் ஆக்ரோஷமாகவும் பார்ப்பதற்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். மூக்கு மேல ராஜா கேட்சான்னு பார்க்கணும். சூப்பர் கேட்சிங்க, ரெடியா இருந்தாரு. அவர் தவற விடுவாரு, அதை நான் பிடிப்பேன் அப்படின்னு வீடு தயாரா போயிருந்து அந்த கேட்சை பிடிச்சிருக்காரு. மீண்டும் விக்கெட். மூக்கு ராஜா அந்த அற்புதமான கேட்சை பிடித்தவர் பவுல். பத்து ஓட்டங்களை எடுத்துள்ளனர் திருப்பூர் அணியினர். நிச்சயமாக இது அவுட்ஃபீல்டு நல்லா இருந்துச்சுன்னா இவர் ஆடிய விதம் அது பவுண்டரி நோக்கி போயிருந்திருக்கும். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஆன் பார்க்கணும். பவுண்டரியா 6 ஆன் பார்க்கணும். அம்பையர் டிசிஷனுக்காக வெயிட்டிங். 6
ஒரு தேவையான 6 அன்னைக்கு ராஜேஷ் சிறப்பாக தனது அணிக்கு 6 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. இரண்டு ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 17 ரன்கள். அடுத்ததாக பந்து வீச வந்திருப்பவர் அரவிந்த் ராஜ். குட் மார்னிங் மிஸ்டர் ஆகாஷ், உங்களுக்கு தான் வெயிட்டிங். காலையிலே வந்து நீங்க தொடங்குனீங்கன்னா உங்களோட ஜாயின் பண்ணது எனக்கு ஈஸியா இருக்கும். சூப்பர் ஷாட். ஸோ எனிவேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோவலம் ஃபெஸ்ட் 11th டே அண்ட் செகண்ட் ரவுண்டில் 3rd மேட்ச்க்காக இங்கே கமெண்ட்ரி பாக்ஸில் அலாங் வித் சங்கு மாம்ஸ் நான் உங்கள் ஆகாஷ் கூடிய விரைவில் என்னோட கமெண்டேட்டர் அரியாங்குப்பம் மாதிரி ஜாயின் பண்ணிடுவான்னு சொல்லும் போது அவுட்டா? எஸ், வந்ததுமே ஒரு விக்கெட் எடுத்துட்டீங்களே. எனக்கு வந்தா ரன்ஸ் தான் வரும், விக்கெட் எடுக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. கேட்கறதுக்காக எவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனா நீங்க லேட்டா வந்துடுறீங்களே. மணிக்கவும் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங். நேத்திக்கு இன்னைக்கு காலைல நாங்க லேட்டா வந்தோம் அப்படின்றதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. என்னன்னா நேற்று நைட்டு உசுன்னு 2 சவுண்டு, வானம் அப்படியே ப்ளூ கலர் பச்சை கலர்ல மாறிடுச்சு. என்னடா இது பேய் கதை? ஒரு பிடிச்சிருந்தா அது ஒரு அற்புதமான கேட்சா இருந்திருக்கும். எஸ், என்னடான்னு போய் பார்த்தா அது வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஏதோ புஷ்ன்னு போயிடுச்சான், கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதனால நைட் நாங்கள் தூங்க லேட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ குட் மார்னிங். காலையில் எல்லாரும் நிறையா சாப்பிடுங்க, ஸ்டிஃபாக இருங்க, நிறையா தண்ணி குடிங்க. நீங்கள் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஆஹா, நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைடில் தூக்கி விட்டுருக்கார். 1 2 கமான் படி. ஓ, நான் சேர்க்கிறேன். எஸ், அந்த குட்டி கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு சோகமான குட்டி கதை. அதனால நாங்கள் 11:30-12 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. அந்த மாதிரி வானம் அப்படி தான் போகுதுன்னா அப்போ தான் பாட்டு போடுவாருப்பா. சொல்கிறப்ப பாட்டு போடுறாரு. நாங்கள் எவ்வளோ ஃபீலிங்காக பேசுகிறோம் ஒரு கேப்பில் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகி 12 மணிக்கு தான் வந்துச்சு. சரி, உர்றா 12 மணிக்கு வரலடா, ஜென்ரேட்டர் தானே போட்டோம் நம்ம. ஓ, 12 மணிக்கும் கரண்ட் வரல. எஸ், அதுதான் உண்மை. ஏய் ரிச்சர்ட், குட் மார்னிங் ரிச்சர்ட். ஸோ இங்கே செகண்ட் ரவுண்ட்ல 3வது மேட்ச் பார்த்துருக்கோம். இன்னைக்கு டே அதாவது வந்து பார்த்தோன்னா நம்மள்ட்ட வந்து குரூப் A B C D E F வரையும் இருக்கு.
அதில் வந்து பார்த்தோன்னா குரூப் ஏல நடக்கிற செகண்ட் செட் ஆஃப் மேட்சஸில் இன்னைக்கு காலையில் நடக்கிறது 3வது மேட்ச். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் கோவலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1ல குரூப் செகண்டில் குரூப் ஏல செகண்ட் செட் ஆஃப் மேட்சஸில் குரூப் ஏல 3வது மேட்ச். இன்னைக்கு இது மொதல் மேட்ச். அண்ட் மேலே ஒரு கொடை கேப்பி விட்டுருக்காரு. அண்ட் ஃபீல்டர் கீப்பருக்கு பின்னாடியே இருக்கவர் சூப்பராக பிடிச்சிட்டாருங்க. நல்ல கான்சென்ட்ரேஷன், நல்ல கேட்சு. நான் ஆகாஷ் செம்ம கேட்ச் இல்லை? ஜூஸ் நல்லா இருக்கா? காலையிலேயே ஜூஸ் குடிக்காமப்பா அந்த பையன். காலையில் டீ தான் குடிக்க முடியல, சரி ஜூஸ் அசோக் குடிப்போமே அப்படின்னா பேர் அசோக் சூப்பராக பிடிச்சாருவா கேட்ச். ஐயோ என்ன சொல்கிறேனே தெரியல. எஸ், இன்னைக்கு காலையில் நீங்கள் பேர்லாம் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நீங்கள் எப்படி கூப்பிடுங்கன்றதை எங்கள்கிட்ட சொல்லுங்கள். காலையிலேயே லேட்டாக வந்ததுக்கு ஒரு பிலா ஊட்டிங்க பேர் 2 பேரும். மாம்ச நிஜமா தி பாய்ஸ் திருப்பூர் அண்ட் வாரியர்ஸ் ஏ கணத்தூர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், இங்கே கேட்ச் பிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொரட்டடி அசோகம். பால்ராஜ் பவுலிங் உள்ள வந்திருக்காரு. பால் போட பால் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அரி என்னையே போட்டு அடிச்சிருவாரு. அவ்வளோ முக்கியம்லாம் சொல்ல மாட்டேன். பாஸ்டர் பவுல் அவர்கள் பந்து போடுகிறார். இன்னைக்கு வெதர் போர்காஸ்ட் பாத்தீங்கன்னா ஹரி மாம்ஸ் என்ன சொல்லுது? அம்பேருக்கு 2 பேரை வச்சு காட்டுன்னு காட்டுது. சமவெளியில இன்னைக்கு ஆமா, மார்னிங் 11 o'clock 11:30 வரைக்கும் தான் அந்த கிளவுடு. அப்படி ஒரு ட்ரிசில் கூட வரது வாய்ப்பு இருக்கு, தூரல் கூட போறது வாய்ப்பு இருக்கு. ஓகே, மத்தபடி ஒரு அப்பீல் அவுட் வைடுங்க எக்ஸ்ட்ரா ரன்னுங்க. நீங்க சொல்லுங்க மாம்ஸ். ஸோ சுட்டரிக்கும் வெயில் தான். 2வது ரவுண்டில் விளையாடுறவங்கலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அம்பையர் பர்டிகுலர்லி அம்பையர் நம்மளுடைய தூண்களாக இந்த டோர்னமெண்ட் தூணாக இருக்கிற எல்லா அம்பையருக்கும் ரொம்ப கஷ்டமான செய்தி தான் இது. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சில அறிவிப்புகள் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் மூலிமா செகண்ட் ரவுண்டுக்கான சில அறிவிப்புகள் தருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரிவ்யூ கேட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஒரு நிமிஷம், நீ ரிவ்யூக்கும் ஸ்கோருக்கும் ஒரே மாதிரி தான் அம்பேர் காட்டுறாங்க. நேற்று அப்படி காமிச்சிட்டு தான் நம்மளை அடிக்க வந்துட்டாங்க. பாராட்டுகள். நீங்கள் முதல் சுற்றில் விளையாடிய போது ஒரு சில அணிகள் திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரர்கள் அல்லாதவர்களை விளையாட வைத்ததாக எங்களுக்கு புகார் வரப்பட்டுள்ளது. நாங்கள் முதல் சுற்றில் ஒரு சிலரின் ஆதார் கார்டை மட்டுமே பரிசோதனை செய்தோம். ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு மதிப்பளித்து எங்களுக்கு எதிராக தவறு செய்ய மாட்டீர்கள் என்று நினைத்தோம். ஆனால் மற்றவர்கள் அந்த தவறை கண்டறிந்து எங்களிடம் முறையிட்டனர். எனவே இனி நடைபெற உள்ள அனைத்து ஆட்டங்களிலும் உங்களுடைய அனைவரின் ஆதார் கார்டின் முகவரி மற்றும் வீரரின் அடையாளம் சரிபார்க்கப்படும். சரிபார்க்கப்படும். இதை மீறி எங்களை ஏமாற்றும் நோக்கில் நீங்கள் தவறு செய்தால் நீங்கள் இந்த டோர்னமெண்டில் டிஸ்குவாலிஃபை என்று முழுவதுமாக வெளியேற்றப்படுவீர்கள் என்று அறிவிக்கப்படுகின்றது. உண்மையாவே ஒரு கரெக்டான ஒரு அறிவிப்பு தான். எனவே எங்களுடைய இந்த அறிவிப்பை ஏற்று தவறு செய்யாத வண்ணம் முழு ஒத்துழைப்பு அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பு: இனி நடைபெற உள்ள அனைத்து போட்டிகளின் அணி வீரர்கள் 30 நிமிடத்திற்கு முன்னதாக வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டு பரிசோதனை செய்ய வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இது அறிவிப்பு. கண்டிப்பா கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா முன்னாடியே இது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போர்டில் போட்டா. ஆமா ஹரி, ஏன்னா எதுக்காகனா இப்ப அடுத்த சுற்றுக்கு போயிட்டாங்கன்னா ஒவ்வொரு அணிக்கும் அந்த மோகம் இருக்கும். நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சு ஆகணும், இல்ல செகண்ட் பிரைஸ் அடிச்சு ஆகணும்ன்றதுல
அவங்க சுற்று வட்டார நண்பர்கள் வட்டாரத்தில் விளையாடுறவங்க வெளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல இருந்து யாரா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் விட்டுட்டு வருவாங்க. நம்ம அவங்களை தவறு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னா நம்மளோட விதிமுறைகளை ஏற்று விளையாடணும். நீங்க ஒரு ஃபுல் டாஸ்ங்க. ஃபுல் டாஸ் டெலிவரிலாம் கிடைக்குது. ரொம்ப கஷ்டமான விஷயம். பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் டாஸ் 6-ஆ மாத்தினார் பாத்தீங்களா, 110 மீட்டர். அடுத்த பாலே அவுட் பாத்தீங்களா? உண்மைதான். ஒரு தியரி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அந்த 110 மீட்டர் அடிச்ச பால் தொலைஞ்சிடுச்சு. அதான் தெரியும். அதுக்கப்புறம் புது பால் எடுத்துட்டு வந்தாங்க. அதுதான் பால்ல தான் வந்து நல்லா போட்டாங்க போல அப்படின்னு தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்காப்ல. சொல்றது சொல்லுவாங்க. சொந்த சாலையில சூனியா வச்சு நீங்க மாம்ஸ் நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆட்டம் தான். புது பால் வந்ததால அப்படி இல்ல. அந்த பால் வந்து ஓல்ட் ஆகி வெட் ஆகி ரொம்ப கிரிப்பே இல்லாம இருந்துச்சு. ஓகே ஓகே. சோ அதுல ஸ்லோயர் போட முடியாது. ஆமா. சோ இந்த பால் நம்ம லக்ல வெளியே போயிடுச்சு. நியூ பால் கொடுத்தாங்க. மீண்டும் ஒரு பால் இருந்துச்சு. அந்த கிரிப்பை யூஸ் பண்ணி தான் தொடர்ந்து 4 பால் ஸ்லோயர் போட்டு மேட்ச் வின் பண்ணாரு. எஸ். சோ இந்த உலகம் மட்டும் இல்ல, இந்த ஊர் மட்டும் இல்ல, அந்த ஒரு சின்ன பந்து கூட அன்னைக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்கு போல. அதனால வின் பண்ணிட்டாங்க. குவாலிஃபை தான்டா இருக்கீங்க. இருப்பா 10 கப் அடிச்சாங்க. நாங்க எப்படிதான் பல்டான் சான நாங்களும் சரி, மக்கான் சான சிஎஸ்கேவும் சரி கம்முன்னு இருக்கானுங்கடா. கொஞ்சம் 7 இருங்கடா. எலிமினேட்டர்ல வெளில போயிட்டீங்கன்னா ஆகாஷ் அவங்க விஷயம் ஈசால கப் அவங்களுக்கு தான். விடு, கப் நம்மளுது தான். நீங்க 4 ஒரு முடிவுல ஸ்கோர் 25-4. சோ லோ ஸ்கோரிங். காலையிலே என்ன ஆகாஷ் மந்தாகினியா இருக்கா? ஃபர்ஸ்ட் மேட்ச் மந்தாகினியா தான் இருக்கும். காலையில எப்பவுமே சரி, அதுல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்காது. மேட்ச் பாக்குறவங்களுக்கு சிறகடிப்பாங்க. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த காலையில வாக்கிங், யோகா இதெல்லாம் ஸ்லோ ஒரு இது. ஆமா, அதெல்லாம் பண்ணுவாங்க. எஸ். அதுலயே காலையில என்ன மாம்ஸ் பண்ணுவீங்க? காலையில என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்சு வந்து உன்னை திட்டுறதுக்கு தான் வருவேன். தேங்க்யூ மாம்ஸ். மாம்ஸ் வந்து பார்த்தனா ஒரு இன்னைக்கு ஊர்ல இருந்து என்னோட நண்பன் வந்திருக்கான். ஸோ அவனுக்கு நான் சொல்றேன், மாம்ஸ் வந்து பார்த்தனா ஒரு செம்ம மனுஷன், சூப்பர் கேரக்டர். ஒன்னே ஒன்று என்னன்னா, அவர் எது சொன்னாலும் ஆப்போசிட்டா நடக்கும். போறதுக்குள்ள நாசமா போயிட்டு அவர்கிட்ட ஒரு திட்டு வாங்கிட்டு வாழ்க்கையில நல்லா இருப்பேன். மாம்ஸ் பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே. ஆமா நண்பா, அவர் சீக்காக்கு தெரியும்ல, தமிழ் கமெண்ட்ரியில சீக்கா தெரியும்ல, அந்த மாதிரி தான் நம்பாரு. எஸ், ஆஃப்கோர்ஸ். இந்த டீம் அதான் அதோட ரொம்ப பயங்கரமான டீம். ஸோ ஆகாஷ் விக்னேஷ் அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கமெண்டேட்டர். அப்பப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரகானை கூட ஜாயின் பண்ணோப்ல. நெக்ஸ்ட் பால் ஃபுல் அண்ட் டெலிவரி நல்லா ஓபியா போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா பேட்ஸ்மேன்ஸ் இஸ் நாட் யூட்டிலைசிங் த பால்ஸ். ஆகாஷ் எஸ், கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பெட்டர் டைம் எடுக்கலாம்னா நான் 5வது ஓவர் போயிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் கேம்ங்க, ஷார்ட் ஃபார்மட் கேம் ஆஃப் கிரிக்கெட். டைமே கிடையாது, வந்தா அடிக்க வேண்டியதான். நீங்க சும்மா செட்டில் ஆகிறதுக்கெல்லாம் டைம் எடுத்தீங்கன்னா வேலையே ஆகாது இந்த இடத்துல. ஸோ இங்கே பேட்டியில் ஒரு மாற்றம். எனக்கு தெரிஞ்ச அந்த டன் 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 அந்த பிஜிஎம் மாதிரியான ஒரு போட்டுன்னு நினைக்கிறேன். மாதிரி இருப்பாரு ஒரு அப்பா. அடுத்த பாலும் ஒரு டாட் பால். ஓ, பேட் கொடுக்க போனாரா? ஃபீல்டிங் டீமுக்கு சாதகமாக தான் போயிட்டு இருக்கு. அப்போஸ் மாம்ஸ் ஆக்சுவலா அவங்க கமெண்ட்ரி நான் வரும்போது நடுவில் கேட்டேன் மாம்ஸ், பிக் ஷாட் அப்படின்னு சொல்லி. ராஜா
எஸ் மூக்கு ராஜா பாத்தீங்களா இல்லையா மாமா ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஆமா வந்துட்டாருங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து பார்த்தோன்னா அத்துடன் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட முடிவுல ஸ்கோர் என்னன்னு சொல்லிட்டு கிளிகிளிப்பா அந்த பாட்டு கேளுங்க சொல்றேன். ஒரு ஒரு கொடி வளருதுன்னா அது பற்றி வளர்றதுக்கு ஒரு மரம் இருக்கணும். அந்த வகையில மரமா எங்க மாமா நீங்க இருக்கீங்கன்ற போது காலையிலேயே எனக்கு கண்ணெல்லாம் கலகுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இங்க செகண்ட் இன்னிங்ஸுக்கு சீக்கிரமா உள்ள போயிடுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க, போங் அடிக்காதீங்க அப்படிங்கறதுதான் எங்க மாமா. என்னோட பேரே இந்த சட்டமன்ற தொகுதி, திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு மறக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க நீங்க. அப்படியா? ஆமாங்க. என்ன பாராட்டுறதா இல்ல உங்களை என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியல. எந்த சந்தில தெருவுல போனாலும் என்ன மாமான்னு தான் கூப்பிடுறாங்க. அது செல்லம், எங்களோட பாசத்தின் வெளிப்பாடு. அதெல்லாம் சங்குமாம்ஸ் அப்படின்னு போதுதான் அந்த ஒரு உணர்ச்சி பொங்குது. டோர்னமெண்ட் மூலியமா எனக்கு அடைமொழியும் சேர்த்து கொடுத்துட்டீங்க மாமா. மாம்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வேற யாரா இந்த ஊருக்குள்ள யாரு பேரையா வந்து பேர் இல்லாம நாங்க சொல்லி கூப்பிடணும்னா நீங்க சொல்லலாம், முகவரி சொல்லலாம். அதெல்லாம் அமையணும்பா. ஆமா சூப்பர். நல்ல ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ சொல்லுங்க ஆகாஷ், இந்த மேட்சை பத்தி சொல்ல வந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மேட்ச் இப்போதைக்கு 28 டார்கெட்டு, லோ ஸ்கோரிங். எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச்லாம் ஒரு லோ ஸ்கோரிங்காக தான் இருக்கும். பட் நேற்றுக்கு பார்த்த லோ ஸ்கோரிங் கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க. இது செகண்ட் ரவுண்ட் வேற. ஸோ பவுலிங் டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ச் எல்லாமே டஃப்பாக தான் போவோம்.
அந்த பந்து அண்ட் அதோட வந்து பாத்தீங்கன்னா மொதல் விக்கெட்டும் அன்சாரி லூஸ் பண்ணிட்டு வெளில வந்துருக்கார். சிறப்பான பாட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ லாலாலிலியில நீங்க வந்து பாட்டு பாடலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். லாலாலிலி மேட்ச்ல அற்புதமான ஒரு 6. இல்லாலங்கடி அடி மாதிரி இல்ல. எஸ் செம்மடி அடிக்கிறாருப்பா. மறுபடியும் கேட்சா இல்லங்க 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 அடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்டர் பவுல்ராஜ் அவர்கள். பால கதற அடிக்கிறாருப்பா. எவா குட் நைட் பா அப்படின்ற மாதிரி. காலையிலே குட் நைட்டா ஆகாஷே? ஆமா நைட்டு தான் வாட அடிக்குது, வரக்கூடாது. வரும், அது எப்படி வரக்கூடாம அது வரக்கூடாது பார்த்து உங்களுக்கே வருது, எனக்கு வரக்கூடாதா? ஜஸ்ட் சிங்கிள். ஹரி, ஆமாம் சரி, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வினா அதுக்கு எப்படி சொல்றது, நிறைய படத்தங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கடவுள் உங்களுக்கு முன்னாடி தோன்றி ஆஹா உங்ககிட்ட என்னங்க இது, என்ன ஷாட்? எஸ், பாஸ்டர் பவுல்ராஜ் சாலையில் ரோஜா இருப்பதற்கான வாய்ப்பு கடவுள் உங்ககிட்ட கேட்கிறார். ஒரு நிமிஷமா, ஒரு முடிவில் 15 ரனுக்கு ஒரு விக்கெட். சொல்லுங்க மாம்ஸ், கடவுள் என் முன்னாடி வந்து தோன்றி உனக்கு என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கறாரு, ஒண்ணுதான் கேட்கணும். சரி, என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாருன்னா நீங்க என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க? நான் உங்களை தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கேன். ஸோ இங்கே பவுலிங்கில் யார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைடிஷ் சதீஷ். சைடிஷ் சதீஷா? எஸ், சைடிஷ் சாப்பிடுவாரா? ஆமாம். எஸ், என்னோட கடவுள் கிட்ட கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க சிங்கிள். ஓப்பனா சொல்லணும்னா சக உயிர் மேல அன்பு காட்டுற எல்லா மனித ஜீவன்கள், விலங்குகள் எல்லாமே பசி இல்லாம நிம்மதியா நோய் நொடி இல்லாம வாழணும். இதுதான் ஓப்பனா கேட்கறது. ஜாலியா எதனா கேட்கணும்னா சேர்கல்ஸை சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கேட்டுருவேன். அது எங்கள் ஆகாஷின் கோரிக்கை. கடவுளே முன்னாடி வந்தாலும் என் தலைவர் சேர்கல்ஸ் தான் கேட்பான். 6 ஓட்டங்கள். நான் என் முடிவை மாத்திட்டேன். ஆஹா மாம்சே, இனிமேல் நமக்கு அரிக்கு ஏதாவது விஷயம் தெரியும்னா அரிய கேட்க வேணாம், அவர் ஃப்ரெண்டு கூட இருக்காரு. மைக்கை நான் அவர்கிட்ட கொடுக்குறேன் கொஞ்ச நேரத்தில், அவர் சொல்லுவார்.
ஓ அடிச்சா வின் 6 ஓட்டங்கள் மேட்ச் முடிஞ்சிச்சு. சூப்பரா வந்து பார்த்தனா வின் பண்ணிக்கிறாங்க இந்த மேட்சை. நியூ காய்ஸ் சந்துரு பிரதர்ஸ் படூர் அண்ட் வுல்ஃப் லெவன்ஸ். சவுண்ட் மீண்டும் அனைத்து வீரர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் அண்ட் அறிவிப்பு. மீண்டுமாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவது என்னவென்றால், இந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் டோர்னமெண்ட் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு நீங்கள் தான் தரணும். ஏன்னா எங்களுக்கு புரியுது, நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் அடிக்கிற நோக்கம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு.